போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யாரு டிராயிங் போடுங்க சொன்னீங்க? நீங்க டிராயிங் போடுங்க. பசங்களா பிள்ளைங்களா? எல்லாரும் வேற எதுவும் செய்யலையா? பக்கத்துல உட்கார்ந்து ஸ்டூடண்ட் ஏதாவது பண்ணீங்களா? போய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுட்டேஜ் பார்த்தனா அப்புறம் தேவையில்லாம மாட்டேங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பாடங்கள் கற்பிக்கப்படும் இந்த பள்ளியில் திருச்சியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமி கடந்த 6ஆம் தேதி வழக்கம் போல பள்ளிக்கு வந்துள்ளார். அப்போது வகுப்பறைக்கு வந்த பள்ளி அரங்காவலரும் தாளாளர் சுதாவின் கணவருமான வசந்தகுமார் என்பவர் ஆசிரியரை வெளியே அனுப்பிவிட்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். மாலை பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு சென்ற மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பெற்றோரிடம் எடுத்து கூறி கதறி அழுதுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தங்களுடைய உறவினர்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு படையெடுத்துள்ளனர். அப்போது அங்கிருந்த பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமாரை சரமாரியாக தாக்கி மணப்பாறை மகளிர் போலீசில் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் வசந்தகுமாரை மீட்ட போலீசார் இந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் சேர்ந்து தனியார் பள்ளியின் வளாகத்திற்குள் புகுந்து அலுவலகத்தை சூறையாடினர். அவர்கள் வைத்திருந்த உருட்டுக்கட்டைகளால் வகுப்பறைகள், கார் கண்ணாடிகள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கினர். இருந்தபோதும் கோபம் அடங்காத போராட்டக்காரர்கள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 10 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அந்த மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம், திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் செவி சாய்க்காததால் போராட்டக்காரர்கள் மீது லேசான தடியடி நடத்தி போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தீவிரம் காட்டிய போலீசார் முக்கிய குற்றவாளி வசந்தகுமார் மற்றும் அவரது மனைவியும் தாளாளருமான சுதா, பள்ளியின் தலைவர் மாராட்சி, துணை தாளாளர் செழியன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி உள்ளிட்டோரை அதிரடியாக கைது செய்தனர். இதில் 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி 7ஆம் தேதியான இன்று காலை போலீசில் சரணடைந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனைத்து அரசு துறையினருடனும் இணைந்து விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு வரும் சூழலில் வருகிற காலங்களில் விழிப்புணர்வு முகாமை தீவிரப்படுத்த திருச்சி எஸ்பி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, கைது செய்யப்பட்ட வசந்தகுமார் அதே பள்ளியில் படிக்கும் 5ஆம் வகுப்பு மாணவிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பசங்களா பிள்ளைங்களா? எல்லாரும் பசங்க இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்களா? எல்லாருமே இந்த கிளாஸ்ல வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எல்லாம் ஒரே கிளாஸ்ல வச்சிருக்காங்க. நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போனேன். கத்திட்டு இருக்கும்போது கத்தாதீங்கடா, டிராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிராயிங் போட வச்சிருக்கேன் சார். ஸோ ஒவ்வொருத்தராக போய் செக் பண்ணிருந்தாங்க, எல்லாம் எப்படி நல்லா பண்ணிக்கலாம் ஓகே. ஏன்னா அவங்க வந்து நீங்க ஏன் போய் செக் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி? சார் சத்தம் போட்டுருக்காங்க. ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் காமிங்க. வேற எதுவுமே நீ பண்ணலையா? வேற எதுவும் செய்யலையா? பக்கத்துல உட்காந்து ஸ்டூடண்ட் ஏதாவது பண்ணீங்களா? நல்லா பண்றீங்க, இந்த மாதிரி நல்லா டிராயிங் போடுங்க, நல்லா படிங்க. போய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுட்டேஜ் பார்த்தனா அப்புறம் தேவையில்லாம மாட்டேங்க. நல்லா படிங்க. வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லீகலா எதுவும் நடக்கல இல்ல? எப்பவுமே நான் வந்து ஸ்டூடெண்ட் இப்போ உங்க மேல கமெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க ரிமாண்ட் ஆயிருவீங்க. அதுதான்
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.